ஹலோ எக்யூப் மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா SP125ஓட 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். ஸோ வாங்க. ஸோ நான் வந்து 2020 செப்டம்பர் அப்போது வண்டி எடுத்திருந்தேன். இப்போது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 4th இயர்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இட்ஸ் 2024. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 52,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஓட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு ஓடோமீட்டர் காட்டுறேன். ஸோ 52,667 கிலோமீட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ 50,000 கிலோமீட்டர்ஸ்னாலே மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து இது வரைக்கும் எப்படி ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அட்வான்டேஜ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அட்வான்டேஜஸ் தெரியும். ஸோ நான் ஃபேஸ் பண்ண டிஸ்அட்வான்டேஜஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நேராக என்ஜின் கிட்டே போயிடலாம். ஸோ என்ஜின் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 கிலோமீட்டர்ஸ் டு 30,000 கிலோமீட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக எல்லா வண்டியிலையுமே இந்த ஹெட் ஆயில் லீக் இருக்குது. ஸோ இதை அவங்க இன்ன வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இங்கே பார்க்க முடியும் ஹெட் ஆயில் லீக். இது என்னன்னா ஃபஸ்ட்டு ஹெட் ஆயில் லீக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நான் வந்து கேஸ்கெட் மாற்றிட்டு அப்புறம் ஹெட் ஆயில் சீல் அந்த ரப்பர் அடிஷவ் இருக்கும், ஸோ அது போட்டு ஸ்டிக் பண்ணிட்டு போயிடும். எனக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை வருது. ஸோ ஒரு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் எங்கேயுமே நான் வந்து ஹோண்டாவில் சர்வீஸ் விடுறதில்லை, நாங்களே தான் சர்வீஸ் பார்க்குறது. ஸோ மேபி எங்களோட சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வண்டிலையும் பார்க்கும்போது அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இது புதுசாக வந்து 2023 வந்த SP125 அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ஜின்லேருந்து நேராக வந்து ஷாக் அப்சர்வர்ஸ். ஸோ இந்த ஷாக் அப்சர்வர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இப்போது ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்களா இல்லை அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதே தான் 25 to 30,000 கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஷாக்ஸ் டோட்டலாக வந்து ரொம்ப ஹார்டாகிடுது. சுத்தமாக கம்ப்ரெஷன் இல்லை. பின்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தாலும் ஒரு 60 kgs வரைக்கும் சுத்தமாக கம்ப்ரெஷன் இல்லை. பின்னாடி யார் உட்காந்தாலும் ஒரு 80 or ட்ரிபிள்ஸ் போகிறப்போ தான் நான் வந்து கம்ப்ரெஷனே பார்த்தேன். ஒரு பழத்தில் இடமோ ஓரளவுக்கு சாஃப்ட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஷாக்ஸ் வந்து ஹார்டாகிடுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா டிவிஎஸில் வந்து விக்டரில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் இருக்கும். ரொம்ப குஷனியாக இருக்கும், நல்ல கம்ப்ரெஷன், நல்ல ரீபவுண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான ரைடு. இந்த பள்ளத்தில் போகிறீங்கன்னா அந்த பள்ளமே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நைஸ் ஸ்மூத் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிது. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டிவிஎஸ் ஸ்ப்ரிங்ஸ் தான் போட்டேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை, நான் வச்சுருக்கேன். அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்து இதில் போட்டேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஹைட்டும் இந்த ஒரு ஹைட்டும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கே வந்து நல்லா 2 கை வைக்கிற அளவுக்கு ஹைட் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து வண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணி உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு, R15 மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாக்குக்கே போக வேண்டிய நிலமை வந்துச்சு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 2020 மாடல். ஸோ 2020 மாடலுக்கும் 2023 மாடலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2020 மாடலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மவுண்ட் வந்து பெருசு. வேஸ் 2023 மாடலில் ரொம்ப சின்னதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து 800 rupees கிட்ட 2023 மாடல் தான் தெரியாமல் வாங்கிட்டேன். வாங்கி போடுறச்ச உங்களுக்கு வந்து இங்கே சீட்டே ஆகலை. சீட் ஆகுது இந்த சென்ஸ் இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த போல்ட் வந்து உள்ளே இறங்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணி ஒரு 15 to 20 days வந்து ஹோண்டாவில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் 2020 மாடல் SP ஃபஸ்ட் எடிஷன் சொல்லிட்டு வாங்கிட்ட பேர் தான் நான் வந்து இதை மாட்டினேன். ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ தேர்ட் வந்து சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரையில் ஒரு 40,000 வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹைவேஸ் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு 125 cc என்ன மாதிரி சஸ்பென்ஷன் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்களே சொல்லலாம். வெயிட் 2 பேர் போகிறப்போவும் நல்லா பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை நான் வந்து பார்த்தேன்னா இந்த ஆயில் சீல் இது வந்து இதுலேருந்து ஆயில் வந்து சில டைம் லீக் ஆச்சு. ஸோ ஹோண்டாவில் மேக்ஸிமம் வர பிரச்சனை யூனிகார்ன் சிபிஆரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சீல் பிரச்சனை வந்து இவங்க பல வருஷமாக ரெக்டிஃபை பண்ணாமே இருந்தாங்க.
ஸோ இதில் வந்து இப்போ நான் ஆயில் சீல் மட்டும் தான் போட்டிருக்கேன். உள்ள ஆயில் வந்து கம்மி லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஆயில் நான் வந்து டாப் அப் பண்ணணும். ஸோ எஸ். ஸோ இப்போ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப் அண்ட் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணுமான்னு தெரியல. ஸோ இது என்னாச்சுன்னா வண்டி வாங்கின புதுசுலேயே வந்து டோட்டலாக ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு ஒரு லுக்கு இருந்துச்சு எக்ஸாஸ்ட் பைப்பில் கேட்லேயும். ஸோ இப்போ இது சுத்தமாக இல்லை, டோட்டலாக ரஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த லுக்ஸே டோட்டலாக அடிபட்டுருச்சு. வந்து இப்போது வந்து ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ நீங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். என்ன ஆகுதுன்னா, இங்கே எப்போ நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறனோ அந்த டைமில் வந்து இந்த ப்ளக்கில் வந்து தண்ணி லைட்டாக சொட்டுட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது ஆகிறப்போ மட்டும்தான் வந்து வண்டி வந்து கொஞ்சம் அடைக்கும். உங்களுக்கு வந்து சுத்தமாக ஃபியூல் வராத அளவுக்கு, ஐ மீன் ஸ்பார்க்கே இல்லாதனால வண்டி வந்து கொஞ்சம் அடைக்கும். ஸோ ஒரு டைமும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, மேலே ஸ்லீவை ரிமூவ் பண்ணி மறுபடியும் தொடச்சிட்டு போட்டேன். அது தண்ணி எப்படி உள்ளே போகுதுன்னு தெரியல. ஸோ இது ஃபேடாக இருந்ததுனா உங்களை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஃபேட் ஆகிட்டு அந்த ரப்பர் சப்ஸ்டன்ஸில் கொஞ்சம் உருகிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் மாற்றிக்கோங்க. நான் இன்னும் மாற்றலை. ஸோ இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் SP125 வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வந்து மைலேஜாக இருக்கும். செகண்ட் வந்து ப்ரைஸ் பாயிண்ட். தேர்ட் வந்து லுக்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஒப்பீனியன் ஒரு பைக்கை சூஸ் பண்ணுறப்போ. ஸோ ஃபஸ்ட்டு மைலேஜ்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது. பட் ஒவ்வொரு டைமும் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் முடியல. ஸோ ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு நான் ஹைவேஸ் ட்ரிப் போகிறப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல மறந்துடுறேன். அதே மாதிரி ரிசர்வ் வந்துட்ட பேர் 2 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டு உங்களுக்கு எவ்வளோ ட்ரிப்பேல எவ்வளோ போகுதுன்னு சொல்லிவிட்டு அதை சொல்லவும் மறந்துடுறேன். ஸோ எனக்கு பர்சனலாக கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து 62 ஆவரேஜ். ஸோ இப்போ 50,000 ஓடினதுனால முன்னை விட ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு 65, 67லாம் கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த டைமில் அப்படி கொடுத்துருந்துச்சு, ரொம்ப பீக்கில் இருந்துச்சு மைலேஜ். அப்போலாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். இப்போது ஓகே, 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. மெயின்டெனும் நம்ம தான் பண்ணுறோம். ஓகே, எங்கேயும் ஷோரூம்லாம் கொடுத்துக்கல. ஸோ சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளே பண்ணுவோம். ஸோ இப்போ ஆயில் ஸ்டெய்னரில் நான் வந்து க்ளீன் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து அந்த ஃபேக்டரே வந்து இப்போ தான் தெரியும், நம்ம வண்டியில் ஆயில் ஸ்டெய்னர் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எஸ். ஸோ இதில் வந்து பெரிய அட்வான்டேஜே வந்து ஃபஸ்ட்டு வந்து மைலேஜ். ஸோ ஹைவேஸ்லேருந்து எனக்கு மைலேஜ் வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா திருப்பூரூர் டு பூந்தமல்லி, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 55 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணுறப்போ நான் இன்னும் கொஞ்சம் அந்த பூந்தமல்லி இன்டீரியர்லாம் போயிட்டு 2 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டேன். எனக்கு டோட்டலாக 132 கிட்ட வந்தது. ஸோ அப்போ ரிசர்வில் விழுந்துருச்சு. ஸோ கணக்கு படி பார்த்தா ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் ஆர் 67 கிலோமீட்டர்ஸ் கணக்கு, 66 கிலோமீட்டர்ஸ் கணக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ், ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் லெவலோட நல்ல மைலேஜ் தான் சொல்லலாம். ஒரு 125 சிசிலேருந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர். ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது டிவிஎஸ் ரைடர் இருக்குது, இதை விட கொஞ்சம் சைஸ்லேயே சின்னது, லென்த்லேயும் சின்னது, ஹைட்லேயும் வந்து சின்னது தான். ஸோ டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை விட சின்னது தான். ஸோ இது கூட கிளாமர் காம்படிட்டிவாக இருக்குது. அப்புறம் இதுக்கு மெயினாக இப்போ ஸ்கூட்டர்ஸ் தான் காம்படிட்டிவ். அதுலேயே ஹோண்டாலே நிறைய இவங்க 125 சிசி வச்சுருக்காங்க, டிவிஎஸ்லேயும் இருக்குது, உங்களுக்கு ஹீரோலேயும் இருக்குது, சுசுக்கியில் இருக்குது. ஸோ நிறைய 125 சிசிஸ் வந்து ஸ்கூட்டராக தான் இருக்குது இப்போது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஸும் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நீங்கள் 17 to 22 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தால் கண்டிப்பாக ரைடர் வந்து டிவிஎஸ் ரைடர் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் நல்ல மைலேஜ், நல்ல டெக் ஃபீச்சர்ஸோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு லுக் வேணும். மெயின் ரிலையபிலிட்டி. என்ஜினில் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது கடைசி வரைக்கும். ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக என்னால் வந்து கிளாக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக SP125 உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா டிவிஎஸில் அதே 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நிறைய வந்து உங்களுக்கு
ஸோ இந்த இன்ஜின் வைப்ரேஷன்ஸு அதிகமாக வருது. அப்புறம் உங்களுக்கு அங்கங்கே ஃபுட் பெக்ஸில் அங்கங்கே வைப்ரேஷன். ஸோ டிவிஎஸோட மேக் உங்களுக்கு தெரியும், நார்மலாக தெரியும். கியர் பாக்ஸஸ்லாம் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அந்த கிளங்கியாக மாறுறது, ஸோ அதெல்லாம் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கனால அந்த சஜஷன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் தான். செகண்ட் நான் வந்து லுக்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நான் இப்போ 1,12,000 கிட்ட நான் அந்த நார்மல் வேரியன்ஸ்லாம் வருது. நான் எடுக்கிறச்சு 98,000 டோட்டலாக 2020. இப்போ ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியல, பட் அதுவும் 1.30. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ செலெக்ஷன் உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்க, அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அம்மாவும் வந்து ரெகுலராக உங்கள் கூட வந்து இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுவாங்கண்ணா, அது மாதிரி லோக்கல் யூஸ்க்கு வந்து நிறைய நான் வந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ட்ரிபிள்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SP125 த பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் ஒரு 2% நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஆள் தான் மேக்ஸிமம் ரைட் பண்ணுவீங்கன்னா ரைடர் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஷார்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் கிடையாது, ப்ரோலிங்க் மாதிரி சிங்கிள் மோனோஷாக் மாதிரி சஸ்பென்ஷன் நான் பார்த்தேன். ஸோ அது கான்செப்ட் எப்படின்னு தெரியல. ஸோ அவ்வளோதான். SP125 ஒரு பெரிய 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 அட்வான்டேஜ் நான் சொல்கிறது பிரேக்கிங் தான். ஸோ என்னடா ஒரு 125cc நான் ABS பிரேக்கிங் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 125cc ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங் பைக்னே கூட சொல்லலாம். ஸோ இது வந்து 3 piston நிசன் கேலிப்பர்ஸ். ஸோ நீங்கள் பழைய ஹோண்டாவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ABS வெர்ஷன் எல்லாமே பைப்ரே தான் இருக்கும், ABSல மட்டும்தான் நிசன் கொடுத்துருப்பாங்க, நிசன் கேலிப்பர்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் சிஸ்டம் தான். ஸோ இதில் வந்து 125ல் வந்து ஒரு காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ABS கிடையாது, நான் ABS தான், காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட், உங்களுக்கு எப்படின்னா பேக் அடித்தாலும் ஃப்ரண்ட் லைட்டாக ஆக்சுவேட் ஆகும். இது ரியர் பிரேக்லேயே வந்து உங்களுக்கு வந்து MC வந்துடும், மாஸ்டர் சிலிண்டர் வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் தான், அந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஸோ இந்த 3 pistonனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த 20 ரீச் ஆகிற வரைக்கும் கூட உங்களுக்கு வீல் சுத்தமாக லாக்கே ஆகாது. நல்ல பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்க்ளூடிங் அந்த சாண்டில் கூட உங்களுக்கு கொஞ்சமாக அந்த தாரில் வந்து அந்த சாண்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸில் கூட நல்ல பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரியர் வீல் வந்து இந்த இனிஷியலில் நீங்கள் பிரேக் பேட்ஸ்லாம் மாற்றிட்டு ரியர் வீல் வந்து பிரேக் அடித்து நீங்கள் லாக் ஆகணும்னு நினச்சா கூட லாக் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நல்ல பிரேக்கிங். ஸோ வாங்கிட்ட பேர் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஒரு கிளாசிக் 350ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் ஸ்டைல் ஆகும், அப்படியே இழுத்து லெஃப்ட் ரைட் இழுக்கும். இதில் அது சுத்தமாக கிடையாது. நான் வந்து ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ தான் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இதில் வந்து கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு 125cc வந்து ஒரு நல்ல அப்ரிஷியேட்டபிள் பிரேக்கிங் சிஸ்டம்னே சொல்லலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். ஸோ SPயில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 110 rupees, ஆயில் ஃபில்டர் 20 rupees தான். ஆயில் வந்து ஒரு 400 to 500, மோட்டூரில் 10W40 or 20W30. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும், இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் பேட்ஸ் வந்து ஹோண்டாவில் போட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது செகண்டரி பிராண்ட்ஸ்லாம் இன்னும் நல்லா இருக்குது. பிரேக் பேட்ஸ் மட்டும் சொல்கிறேன். பிரேக் ஷூஸ் ஹோண்டாவில் போட்டிருங்க, கம்மி தான், ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 250 rupees தான். ரீசெண்டாக மாதிரினால ப்ரைஸ் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ பிரேக் பேட்ஸ் வந்து ஒரு 400க்கு வாங்கியிருந்தேன் செகண்ட் பிராண்டில். ஹோண்டாவில் கேட்குறப்ப 1200 சொல்லியிருந்தாங்க. லைக் சேம் அந்த யூனிகானோட சீட்டிங் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிசன் கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, யூனிகானோட சீட்டிங். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இன்னும் பெருசாக மாற்றுறதுக்காக வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஃபியூசஸ்லாம் இனிஷியலில் நீங்கள் வந்து இந்த ஹசார்ட் லைட்ஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா ஃபியூஸ் சீக்கிரமாக போயிடும், டப்பால்னு எங்கிடும் ஃபியூஸு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரியரில் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எல்இடிக்கு மாற்றிருந்தேன், அது போயிடுச்சு, மறுபடியும் ஹாலஜனுக்கே மாறிட்டேன். ஸோ இந்த லைட் வந்து சீக்கிரமாக போயிடும், ஸோ அதுவும் மாற்றிருக்கோங்க. ஸோ லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 125cc எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, பட் ஓவரால் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டார்க், அந்த பிக்சர் டார்க் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் விசிபிலிட்டி, ஹை பீமும் நல்லாயிருக்கும். ஸோ லோ பீமில் வந்து ஓகே மேனேஜபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ மீட்டர்ஸ் எக்ஸாக்டாக தெரியல, 6 to 7 meters வரைக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்ப அந்த லைட் அதிகமாக இருக்கிற கண்டிஷன்ஸில் லெஃப்ட்டோ ரைட்டாக திரும்பினீங்க பட்டுன்னு அந்த டார்க் பிச் ஏரியாவில் போனீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி
லைட் இன்னும் கொஞ்சம் த்ரூ இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி இருந்திருக்கலாமோன்னு தோணும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் வந்து லைட்டு உங்களுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜாக தெரியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் போட்டுக்கலாம். ஃபாக் லைட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து பம்பர் வருது. ஸோ இந்த இடத்துல கீழே கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் வந்து நல்ல விசிபிலிட்டி தரும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கிளச்சு. ஸோ யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னு தெரியல, SP125ல் அந்த ஃபர்ஸ்ட் கியரில் முறுக்க தெரியாத முறுக்கி இந்த கிளச்சை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி விட்டானா வீலிங் அடிக்கும். கண்டிப்பாக சொல்கிறேங்க, சீரியஸாக சொல்கிறேன். SP125ல் கிளச்சு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பட்டுனுட்டிங்களா அவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கும் என்ஜின். உங்களுக்கு வந்து அது 125cc மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஒரு 5 செகண்டுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிரும், அது வேறு விஷயம். ஸோ உங்களுக்கு அந்த இனிஷியல் பாப் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸைட்மெண்ட் தரும். ஓகே, என் வண்டி ஓரளவுக்கு எனக்கு எக்ஸைட்மெண்ட் தருது, கொஞ்சம் பவர்ஃபுல்லுன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்போ தான் ஒரு கம்பேரிசன் வந்து இந்த ஹைவேஸ் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா அந்த ரைடர் டிவிஎஸ் ரைடரில் வந்து ஒரு 4 valve என்ஜின். ஸோ 4 valve என்ஜின் இந்த சென்ஸ் இன்லெட் 2 எக்ஸாஸ்ட் 2 இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இன்லெட் 3 எக்ஸாஸ்ட் 1. ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 அந்த இன்லெட் வால்வ் 2 எக்ஸாஸ்ட் 2ன்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. எஸ்பி பார்த்தீங்கன்னா 2 valve என்ஜின். ஸோ இன்லெட் 1 எக்ஸாஸ்ட் 1. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏர் இன்டேக் வந்து டிவிஎஸ் ரைடரோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் என்ஜின். ஒரு 80 மேலே என்னை போக சொல்லாதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 80லே மேக்ஸிமம் 75லே வச்சுருந்தா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இல்லாமல். அதே டிவிஎஸ் ரைடர் எடுத்திங்கன்னா ஒரு 85 வரைக்கும் உங்களுக்கு நல்லா க்ரூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு நல்லா ஒரு பல்சர் 150 உங்களுக்கு 85ல் ஓட்டினா எப்படி இருக்குமோ ஸோ அந்த ஃபீல் எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது பியூர்லி மேட் ஃபார் சிட்டி. அந்த எஸ்பி நார்மல் இந்த ஆப்டிமேக்ஸ் 125 சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து ரீடிசைன் பண்ணி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, அந்த மிட் ஏஜ் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இனிஷியல் ரிவ்யூ. உங்களுக்கு டோட்டலாக நெக்ஸ்ட்டு நான் வந்து ரைட் ரிவ்யூவை சொல்லிடுறேன். அதுக்கு மவுண்ட் இல்லை இப்போதைக்கு, கோப்ரோ மவுண்ட்டு, மொபைல் மவுண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் போட்டுட்டு உங்களுக்கு ரைட் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு நோட்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு என்ஜின் நோட் காட்டுறேன் வாங்க. ஸோ அவ்வளோதான் எக்யூப் மெம்பர்ஸ். ஸோ இது ஃபுல்லாக வண்டியை நிற்க வச்சே நான் டோட்டலாக ரிவ்யூ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஓட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குது, நான் என்னால் ஒரு 2 kilometers ஓப்பன் ரோட்டில் என்னால் எவ்வளோ ஸ்பீடு டச் பண்ண முடியுதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வீடியோவும் போடுறேன். டாப் ஸ்பீட் செக்குன்னு இல்லை, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். நான் இது முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங் தான் போகிறேன். இந்த வீடியோ எனக்கு வரும்னு தெரில. நான் வந்து 13th January வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் இப்போயே பண்ணி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ, பை பாய், see you. This is Aditya signing off.